திருமாவளவனை வந்து பெருசாக வளர்த்து விட்டு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுப்போம்னு நினைக்க மாட்டாங்க. எந்த காலகட்டத்திலையும் தெலுங்கர்கள் ஆதி திராவிடர்களை மேலே வரணும்னு விட மாட்டாங்க. பொதுவாக தெலுங்கர்கள் அத்தனை பேரும் தமிழ் சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. இது 500 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. என் தன்மான திழக்க நான் தயாராக இல்லை, எனக்கு வந்து ரெட்டை இலக்கத்தில் தான் வேணும் எனக்கு சீட் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் ஒன்று கொடுக்கல. இதே ஏவேவையில் சொல்கிறாரு, திருவண்ணாமலை கோயிலே எங்களுக்கு தான், தெலுங்கர்களுக்கான கோயில், தெலுங்கர்களுக்கான அடையாளம்னு சொல்கிறாரு. பின்ன ஒரு ஐயோக்கத்தனமான ஒரு பேச்சு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்த இஷ்யூ 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கி இதே தெலுங்கராக இருந்த கருணாநிதி, சாவு போகிறோம் நம்ம தெலுங்கும் கிடையாது, தமிழன் தான் சாவு போகிறான், அதனால் வெள்ளைக்கொடி எடுத்துன்னு உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டி சாவச்சிட்டு போயிட்டார். தெலுங்கர்கள் அத்தனை பேரும் இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் போயிட்டு ஸ்டாலினை பார்க்குறாங்க. பார்த்து போன தேர்தலையும் உங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம், இந்த முறையாக நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த உணர்வு கூட திமுகவில் இருக்கிற தமிழுக்கு இல்லைன்னா இவன்லாம் வாழறதுல அர்த்தமே கிடையாது. தெலுங்கு தேசத்தினுடைய தலைவரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மும் போன தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்து தெலுங்கு ஆட்சி வரணுன்னாக்கா நீங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போடணுன்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கணும். என்ன ரொம்ப உணர்வுள்ள தமிழ் பற்றாளர், என்ன சிறந்த அறிவுஜீவி திருமாவளவன் எப்படி தான் அங்கே சப்பக்கட்டு கட்டின்னு தெரியல. நான் எவ்வளோ தூரம் தம்பி வேல்முருகன்கிட்ட பேசினேன், நமக்கு கொள்கை தான் முக்கியம். என்ன கொள்கை உன்னோட கொள்கை? தமிழர்களை அழிக்கிறது தான் உன்னோட கொள்கையா? அப்போ இந்த தமிழ் தாதியை ஒழிச்சுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பீங்களா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபையின் ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம தொடர்ந்து நேர்காணல் பண்ணிட்டே வரோம். அப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா, இந்த தமிழ் சமுதாயம் வளர்றதில் வந்து திமுக வந்து விருப்பப்படுறதில்ல, அவங்க சுத்தமாக விரும்பவே மாட்டாங்க. தமிழ் சமுதாயமாக இருக்க கட்சிகள் வந்து எதையும் வளர விட மாட்டாங்கன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு சான்றாக விசிகா கட்சிக்கு கொடுத்துருக்க அந்த சீட்டுன்றது வந்து அது 100% உண்மை அப்படின்ற மாதிரி நிரூபிக்குது சார். இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா 10+2 10 தமிழ்நாட்டிலையும் 2 வந்து பாண்டிச்சேரிலையும் கேட்டாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது, 6+2 8 தான் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை வந்து பெருசாக வளர்த்து விட்டு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுப்போம்னு நினைக்க மாட்டாங்க. எந்த காலகட்டத்திலையும் தெலுங்கர்கள் ஆதி திராவிடர்களை மேலே வரணும்னு விட மாட்டாங்க. இவர் சொல்லக்கூடிய சமூக நீதி, அதாவது ஜாதி பாகுபாடற்று பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை உருவாக்குறவங்களே தமிழகத்தில் கூட தெலுங்கர்கள் தான் பெருவாரியாக பார்க்குறாங்க. இவர் எந்த நாயுடு வீட்டிலலாம் போய் உட்கார சாப்பிட சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரியாக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர் வீட்டில் கூப்பிட்டு அவர் விருந்து வைப்பார். ஸ்டாலின் அவர் வீட்டில் கூப்பிட்டு பேசுவார். துரைமுருகன் அவர் வந்து வாங்க திருமாவளவன் நம்ம வீட்டில் உட்காந்து பேசுவார். கண்டிப்பாக உன்னை வந்து கீழ்நிலையில் தான் பார்க்குறாங்க. அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடுத்த நிலையில் வந்து வன்னியர்களை பார்க்குறாங்க. பொதுவாக தெலுங்கர்கள் அத்தனை பேரும் தமிழ் சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. இது 500 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. என்றைக்கு விஜயநகர பேரரசு உள்ளே வந்ததோ அப்போ இருந்து இந்த தமிழர்களுடைய அடையாளங்களை முழுக்க அழிச்சிட்டே வராங்க. இடையில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரோ அது ஒன்றும் பண்ண முடியல. இடையில இஸ்லாமியர் கொஞ்சம் காலம் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு யாருக்கு வந்த விஜயநகர பேரரசோட வந்த ரெட்டியாருங்களுக்கு, நாயுடுங்களுக்கு, மற்ற தெலுங்கர்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க தேவைப்படுறாங்க. வரும்போதே விஜயநகர பேரரசு உள்ளே வரும்போதே அவங்களுக்கான சேவைகள் புரியறதுக்கு அத்தனை பேரையும் தெலுங்குகளை தான் அவங்க கொண்டு வந்து இறங்கினாங்க. அவங்களுக்கான நிலத்தை பிடிங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் இருக்காங்க. பெரும் விவசாயிகளாகவும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாகவும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணி கொடுத்துருக்குது, நீதி கட்சி பண்ணி கொடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர் காலத்திலேருந்து அவங்க வசதி வாய்ப்புகளோடு தான் இருந்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி இவர் சொன்னார், நான் 10 சீட்டு இல்லைனாக்கா என் தன்மானத்தை விட்டுட்டு நான் வந்து என் தன்மானத்தை இழக்க நான் தயாராக இல்லை, எனக்கு வந்து ரெட்டை இலக்கத்தில் தான் வேணும் எனக்கு சீட்டு அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் ஒன்று கொடுக்கல. அதாவது உன்னை காலி பண்ணுறதுக்கு விஜயகாந்த் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்து உள்ளார அந்தம்மா என்ன பண்ணாங்க, வந்தாங்க, ஒரு எம்பி வாங்கினாங்க, அவங்களுக்கான இடத்த கரெக்டாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முடிச்சு கொடுத்தாங்க. அதனுடைய முழு பங்கு வந்து ஏவா வேலுக்கு உண்டு. என்னன்னா சமுதாய பற்று. இதே ஏவா வேலு சொல்கிறாரு,
திருவண்ணாமலை கோயிலே எங்களுக்கு தான், தெலுங்கர்களுக்கான கோயில், தெலுங்கர்களுக்கான அடையாளம்னு சொல்கிறாரு. பின்ன ஒரு ஐயோக்கியத்தனமான ஒரு பேச்சு எதுவுமே கிடையாது. இந்த கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பிற்காலத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், புறணமைச்சிருக்கலாம், போயிருக்கலாம். நீ கட்டல இல்லை அந்த கோயிலை, எந்த தெலுங்கரும் கட்டல இல்லை இந்த கோயிலை. என்ன இன்னைக்கு போக போக ரொம்ப மோசமான நிலை போயிட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக தமிழ் சாதி அழிக்கிறதுல தெலுங்குக்கு முழு முயற்சியாக இருக்காங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்த இஷ்யூ 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. அன்னைக்கு இதே தெலுங்கராக இருந்த கருணாநிதி சாவு போகிறோம், நம்ம தெலுங்கும் கிடையாது தமிழன் தான் சாவு போகிறான், அதனால் வெள்ளைக்கொடி எடுத்துன்னு வாங்க உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டி சாவச்சிட்டு போயிட்டார். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போவும் தெலுங்கர்கள் அத்தனை பேரும் இப்போ ரீசெண்ட் டைமில் போயிட்டு ஸ்டாலினை பார்க்குறாங்க. பார்த்து போன தேர்தலையும் உங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம், இந்த முறையை நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், கொடுப்போம். காரணம் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கான அத்தனை அடையாளங்களையும் அடையாளப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. இந்த உணர்வு கூட திமுக இருக்கிற தமிழுக்கு இல்லைன்னா இவன்லாம் வாழறதுல அர்த்தமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீ திமுக பிடிக்கலையா, எவனா ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு போ, யார் தமிழர்னு வரானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ் சமுதாயமே ஒன்று சேர மாட்டேன்னா என்ன அர்த்தம் இல்லை? அன்றைக்கி விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் நீங்கள் அடிமையை கொண்டு வந்தது அவன் தான் கொண்டு வரான். மன்னர் கீழே அடிமையாக இருக்கணுன்றத அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்ல அவனுக்கு தான். அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, அந்த அடிமைத்தனத்தை இப்போயும் கடைப்பிடிச்சின்னு வரான். அன்றைக்கி எப்படி தமிழில் அடிமைப்படுத்துனானுங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணின்னு இருக்காங்க. சும்மா நம்ம தமிழ் தேசியம் பேசுறது, தமிழர்களுக்கான ஆட்கள்னு சொல்கிறது அத்தனையும் போய் முழுமையாக நான் தமிழர்களுக்கான அடையாளத்துக்கோசமே நான் வாழறேன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. அத்தனை பேரும் ஏற்று பாருங்கள், லிஸ்ட் எடுத்திங்கனாக்கா அத்தனை பேரும் தெலுங்குக்காரங்களாக இருப்பாங்க. நாம் என்ன சொல்ல வரோன்னாக்கா, அதாவது தெலுங்கர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு, தெலுங்கர்களுக்கு நான் அடையாளம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம சொல்ல, நீ ஏன் தமிழர்களுக்கான அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் தான் தமிழன், தெலுங்குனாலும் நான் தான், தமிழ்னாலும் நான் தான் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நாம் தமிழர்கள் இங்கேயும் போய் நான் தெலுங்குன்னு சொல்லிக்கிறது கிடையாது, நான் கன்னடன்னு சொல்லிக்கிறது கிடையாது, நான் மலையாளின்னு சொல்லிக்கிறது கிடையாது. இவன் தமிழ்னாவே தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கோசம் நான் தமிழுக்கோசம் நான் எல்லாம் பண்ணுறேன். என்ன இருமொழி கொள்கைன்றீங்களே, இருமொழி கொள்கை யாரை ஏமாத்துறீங்க? அதாவது நான் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றீங்க. சரி, உங்ககிட்ட நான் அடிமையாக இல்லாமல் நான் வெளியே போனாக்கா எனக்கு ஹிந்தி தெரிஞ்சாலாவது நான் நார்த்தில் எங்கேயாவது போச்சுப்பேன்ல, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன்ல. பகிரங்கமாக சொல்கிறாருங்க தெலுங்கு தேசத்தினுடைய தலைவரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மும் போன தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, அவர் தெலுங்கு ஆட்சி வரணுன்னாக்கா நீங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போடணுன்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கணும். என்ன ரொம்ப உணர்வுள்ள தமிழ் பற்றாளர், என்ன சிறந்த அறிவுஜீவி திருமாவளவன் எப்படி தான் அங்கே சப்பக்கட்டு கட்டின்னு இருக்காருன்னு தெரில. இன்னொன்றுங்க, திருமாவளவன் உன் ஜாதியை நீ ஏமாத்தாத, நீ போய் அடுத்தவனை சொல்லாத, நீ தான் ஏமாத்துற. உண்மையான தமிழ் சாதியாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களை ஏமாத்துறது நீ தான், புரியுதுங்களா? எந்த கட்டத்துலேயுமே வரவர் இழிவாக யாருமே நடத்துறது கிடையாது. அதை நடத்துறது முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கர்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா திருமாவளவனால்? ஏங்க, ஒரு விஜயகாந்தோட மனைவி உள்ளே வந்தாங்கன்ன உடனே அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உன்னை காலி பண்ணிட்டாங்கல்ல. தன்மான உள்ள தமிழன்னாக்கா வேல்முருகன் தாங்க. தைரியமாக சொல்லிவிட்டு வெளியே போயிட்டேன், போடா இந்த மாதிரி மானங்கட்டு உங்களோட இருக்கிறத விட நான் தனியாக வெளியே போகிறேன்னு போனேன். அந்த தன்மானம் உனக்கு இல்லையா? இப்போ ரீசனாக பேசுகிறாரு, நான் எவ்வளோ தூரம் தம்பி வேல்முருகன்கிட்ட பேசினேன், நமக்கு கொள்கை தான் முக்கியம். என்ன கொள்கை உன்னோட கொள்கை? தமிழர்களை அழிக்கிறது தான் உன்னோட கொள்கையா? அப்போ இந்த தமிழ் சாதியை ஒழிச்சுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள்? அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பீங்களா? தமிழ் தேசியம் பேசுகிற டாக்டரு அவரோட நான் சேர மாட்டேன், டாக்டரோட எந்த காலகட்டத்திலையும் சேர மாட்டேன், மத ரீதியாக வந்தாக்கா எந்த காலகட்டத்திலையும் பாஜகவோட சேர மாட்டேன். கொள்கையின் அடிப்படையில் நாம் கூட்டணி இருக்கோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான கொள்கைன்றது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவர் அந்தந்த கொள்கையை விளக்கட்டும். நான் என் மக்களுக்காக நான் எல்லா விஷயமும் செய்கிறேன்னு. கீழே தாழ்த்தப்பட்ட தலித்து மக்களுக்கோசம் நீ ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அம்பேத்கர் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் இங்கே உட்காந்து ஏமாத்தின்னு இருக்காது அந்த மக்களை. நீ அந்த மக்களை எதுக்காக பயன்படுத்துகிற? அவங்களுக்கான எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் பண்ணி கொடுக்குறதில்ல. அவங்களுக்காக வரக்கூடிய ஃபண்டு வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி அந்த பணத்தை ஃபுல்லாக திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. வேறு காரியங்களுக்கோசம் எத்தனையும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி ஃபண்டை முழுமையாக அந்த மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சியிலேருந்து ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் வந்த அத்தனை முழு தொகையும்
அந்த மக்களுக்காக இவங்க செலவு செஞ்சுருப்பாங்களான்றதை சொல்லுங்கள் திருமாவளவன். இதை கேட்டால் இருந்தால் அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குறீங்க. அவர் நீண்ட நாளாக அதான் கேட்டுக்கிறாரு, ஏகலைவனும் அதை தான் கேட்குறாரு. உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி எங்களை ஏமாத்துறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அதை பற்றி பேச வேண்டியதானே? நீ உன்னோட எம்எல்ஏ அங்கே உள்ளே இருந்தாங்கல்ல, கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எடுத்த உடனே உனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக வன்னியர்களை விரோதிகளாக காட்டணும். அது யார் தூண்டி விடுறாங்க? நாங்கள் ஏன் உனக்கு விரோதி ஆகணும்? ஒட்டுமொத்தம் எங்கள் சமுதாயம் சார், நாங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறது கிடையாது சார். வந்து கம்யூனிட்டி தான். என்னோட அகில பாரத் சத்திர மகாசபான்றது ஒரு சமுதாய அமைப்பு. எங்களுக்கும் இப்போ நடக்கக்கூடிய அரசியலுக்கும் உள்ளார வர வேண்டிய வேலையும் கிடையாது, அதுக்கான விஷயமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தைரியமாக பேச முடியும். உனக்கு தைரியம் இருந்தாக்கா நீ யாருக்கு வால் பிடிக்கிறியோ முட்டு கொடுக்குறியோ, ஸ்டாலின் பையன் உதயநிதியும் தைரியமாக சொல்லுங்கள். தெலுங்கர்களை தவிர மானம் உள்ள தமிழை எவனும் எங்களுக்கு ஓட்டு போடாதுடா, உங்கள் ஓட்டே எங்களுக்கு தேவை கிடையாது, திராவிடன் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லுவாங்களா? தைரியம் இருக்குதா? பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லு? உன்னை தான் இவன் அடிமையாக வச்சுருக்கானே, கடைசி வரைக்கும் நீ அடிமையாக தான் இருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய சமூக நீதியோ சுயமரியாதையோ எதுவுமே கிடையாது. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, சமூக நீதி சுயமரியாதை எல்லாம். மண்டல் கமிஷனுக்கோசம் இங்கேருந்து போராடி ஆணிமுத்து ஐயா போய் அங்கே கன்சீராமோடு சேர்ந்து போராடி பெற்றாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த மக்களுக்கோசம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எந்த காலகட்டத்திலையும் இடஒதுக்கீடையோ ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ தமிழகத்தை இருக்கிற தெலுங்க அதை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கவும் மாட்டான், நமக்கான இடஒதுக்கீடை கொடுக்கறதுக்கும் முன் வர மாட்டான். கருணாநிதி ரொம்ப புத்திசாலித்தனமாக சில ஜாதிகளை அத்தனையும் சேர்த்து நாங்கள் போராடினோம், வன்னிய சமுதாயம் போராடிச்சு, உயிர் தியாகம் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணாங்க. இடஒதுக்கீடு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றி தெலுங்கு பேசக்கூடிய நிறைய பேரை கொண்டு அவர் சேர்த்து விட்டு அவங்களுக்கான எல்லா பெனிஃபிட்டையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த இடஒதுக்கீட்லேயே 10% ரிசர்வேஷன் ஜனார்தன் கமிட்டி பரிந்துரை பண்ணிச்சு, ஜெயலலிதா கொடுக்கலான்னு சொன்னாங்க. அது அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. நீ என்ன பண்ண? விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரும்போது நான் வந்தேன்னா கண்டிப்பாக 10% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். யார்? ஸ்டாலின் சொன்னார். எதுக்காக? ஏமாளி வன்னியனுங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி நம்ம வந்துடணுன்னு. உன்னால் பண்ண முடியல. ஆனால் அன்றைக்கி ஆட்சியில் இருந்த எடப்பாடி முழுமையாக பண்ணார். 10% ரிசர்வேஷனை இம்மிடியட்டாக அவசர கதியில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீ ஆட்சி வந்தோடனே நீ செஞ்ச முதல் வேலை ஒட்டுமொத்த பேரை சேர்த்துக்கின்னு அதில் உன் மச்சான தலைமையில் நேராக போயிட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்து இந்த ரிசர்வேஷனை நிறுத்திடுறீங்க. இது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீ பண்ணக்கூடிய நன்மையாது துரோகம் தானே. இடஒதுக்கீட்டில் வர்றது தனிப்பட்ட வன்னியர்கள் மட்டும் வரல, பிற பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் வராங்க. அதில் அவங்கள எல்லாரையும் சேர்த்து வச்சுன்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்காக கொடுக்குறாங்க. வன்னியர்கள் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்றோம். நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு ரிசர்வேஷனே தேவையில்லை, ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நீயே எடுத்துகிட்டு போ. மகாராஷ்டிராவில் எடுத்தாங்க, பீகாரில் எடுத்தாங்க, கர்நாடகாவில் எடுத்தாங்க. அட்லீஸ்ட் நீ வெளியிட வேணாம், எவ்வளோ பேர் இருக்குன்றதே சொல்லலாம்ல. நீ சொன்னினாக்கா மொத்தமே உன் குடும்பம், உன் ஜாதி 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டேன். 50,000 பேர் இருப்பீங்க, 1 லட்சம் பேர் இருப்பீங்க. அது நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா பெருத்த சமுதாய மக்கள் மத்தியில் நாம் எடுபடாமல் போயிட போகிறோன்ற பயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கான்றது பகிரங்கமாக தெரிஞ்சிடும். வெளிப்படைத்தன்மையில் வரும். எவ்வளோ பேர் நாயுடு, எவ்வளோ பேர் கவுண்டர், ரெட்டியார் எவ்வளோ பேர், தெலுங்கு பேசக்கூடிய மற்ற சமுதாயம்லாம் எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியும். அது தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக உங்கள் அப்பாவில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் பண்ணின்னு தான் இருக்கிறார். இதை நீதி கட்சி அந்த தப்பு தான் பண்ணாங்க. அதனால் திருமாவளவன் நாங்கள் குறைந்தபட்ச கொள்கைகளுக்கோசம் நான் தான் அவங்களோட இருக்குன்றார. அந்த குறைந்தபட்ச கொள்கை என்ன சொல்லுங்கள். தமிழர்களுக்கோசம் இருக்கிறியா, தெலுங்கர்களுக்காக இருக்கிறியான்றதை பகிரங்கப்படுத்து. நீயே சொல்லு, தெலுங்கு பேசுகிற தலித்துகள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, தமிழ் பேசுகிற தலித் எவனும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லுவார். நீ இந்த தமிழ் சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறேன்றீங்களா? எதுக்கு போய் சொல்லி ஏமாத்துறீங்க சார்? இவருக்கான அடையாளம் அன்றைக்கி மதுரையில் மாநாடு நடத்தி டாக்டர் ராமதாஸும் அவருடைய தீரன், அன்றைக்கி இருந்த பசுபதி பாண்டியன், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உன்னை கொண்டு வந்தாங்க. நீங்கள் உன்னை வளர்த்து விட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால பின்னாடி இருந்த தேவேந்திர குல வேளாளர் ஃபுல்லாக விலக ஆரம்பித்தாங்க பாமக விட்டு. உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது எந்த நாயுடும் வளர்த்து விடலை, எந்த ரெட்டியாரும் வளர்த்து விடலை. வளர்த்து விட்டவன் ஃபுல்லாக வன்னியர் தான் வளர்த்து விட்டான். அவன் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே,
ராமதாஸ் வந்து அன்றைக்கி சொன்ன அந்த அவர் கொண்டு வந்த அந்த அஜெண்டா அனைத்து சாதியினரும் சேர்ந்து தலித்துகளை நம்ம எதுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் என்னால் தாங்க முடியல, இன்னும் என்னால் அந்த காம்ப்ரமைஸ் ஆக முடியலன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெட்டியாரோ நாயுடுவோ மற்ற பிற தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயங்கள் திருமாவளவனை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னாங்கன்னாக்கா டாக்டர் சொன்னது தப்புன்றதை நாங்களே பகிரங்கமாக அவங்ககிட்ட மன்னிப்பே கேட்குறோம். உன்னால் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஏற்றுக்கினா தானே, அங்கே இருக்க தெலுங்கு ஏற்றுக்கினா தானே. இன்றைக்கி வந்து மறைமுகமாக தெலுங்கர்கள் பண்ணியிருந்த விஷயங்களை இன்றைக்கி பகிரங்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தைரியமாக அடுத்து தெலுங்கர்களுக்கான ஆட்சி, தெலுங்கர்களுக்கான சிஎம்மு அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடை கொண்டு வராங்க. இன்றைக்கி விஜயகாந்தோட மனைவி உள்ளார வராங்கன்னொன்னே ஒரு எம்பி சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ முட்டி மோதனை மண்டை தான் உடஞ்சிது. 8 சீட்டு இஷ்டம் தான் வாங்கிக்க, இல்லைன்னா வெளியே போகணும், கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவன் சொன்ன உடனே நீ ஒத்துக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்க, உன் கட்சியை உடச்சிட்டு இருப்பாங்க. திமுக விடுதலை சிறுத்தைகள் 2 ஆகிட்டு இருக்கும். அதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக பரவாயில்ல, நம்ம குட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் காலடியில் விழுந்துடலான்ட்டு சரண்டர் ஆகிட்ட போயிட்டு நேராக விஜயகாந்த் பொண்டாட்டி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இதில் தேமுதிக 100% சக்ஸஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இதே நீ தான் சொன்ன, ஒரு தெலுங்கனை நான் சிஎம் ஆக்குன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்? மனசாட்சி தான் நீ பேசுவியா? அன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு, வைகோ, விஜயகாந்த் அத்தனை பேரும் சேர்ந்து தனியாக நின்னீங்க. ஒரு கூட்டணி அமைச்சு நின்று கேவலமாக தோற்று போனீங்க. நீ என்னைக்கு வந்து பகிரங்கமாக ஒரு தெலுங்கனை வந்து சிஎம் ஆக்குன்னு நீ சொன்னியோ விஜயகாந்தை, வைகோ வாயால் சொல்ல வச்சு அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கினீங்களோ, அப்பயே தமிழ் ஜனங்க ஃபுல்லாக உன்னை மொத்தமாக காலி பண்ணாங்க. இதே நிலை தான் இந்த தேர்தலில் திமுகவுக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்கும். உண்மையான உணர்வுள்ள பச்சை தமிழனாக இருந்தாக்கா நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, ஆனால் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க. பல தகவல்கள் பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க.